ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீரஞ்சனி பயங்கரமான ஒரு பிரளயத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. உள்ளே வந்துட்டு செம்மையாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக வந்தவங்க எல்லாருமே ஒரு ரிவ்யூ கொடுப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு சூப்பரான ரிவ்யூ கொடுக்க ஆரம்பித்தாங்க. யார் யாருக்கு என்னென்ன ரிவ்யூ, விஜய் போகிறதுக்கு பயங்கரமான ஒரு ரிவ்யூ எல்லாம் கொடுத்துருக்காங்க கம்முடுதீங்க எல்லாருக்குமே. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்ரீரஞ்சனி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. சபரியும் அவங்களும் ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸ் தான், படிக்கும்போதே ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம விக்ரமோட ஒய்ஃபும் இவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் தான். விக்ரமே ஆல்ரெடி தெரியுமா, விக்ரமும் அமித் அவர்களும் ஆல்ரெடி ஏதோ பெட் சம்திங் ஏதோ ஒரு ஹாஸ்டல் பெட்ஸ் எதோ சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சட்டை இதுக்குள்ள வராங்களே. சபரி வந்து எனக்கு நல்லா தெரியும், ஈஸ் எ நைஸ் கை, இறங்க விளையாடு அவங்க சொன்ன விஷயங்கள் சரிங்களா. அதுவும் சபரிக்கிட்ட தனியாகவும் சொன்னாங்க, பாருக்கிட்ட வந்துட்டு சண்டை போட்டதில் நீ டவுன் ஆகிட்ட, அது மாதிரி பண்ணாத, நல்லா ப்ளே பண்ணு அப்படின்னாங்க. சுபிக்ஷா வந்துட்டு சின்ன வயசுலேயே உங்களுடைய கம்யூனிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணதுக்கு நீ பண்ணலாமா, சூப்பராக இருக்கும், அந்த ஜூஸ் டாஸ்கில் நீ நல்லா பண்ண. அப்பயே தெரிஞ்சிச்சு விஜய் பருவ மேலே இவங்களுக்கு எவ்வளோ அன்பு இருக்குன்ற விஷயங்கள். ஏன்னா எல்லாருமே வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாதுன்னாங்க, இவங்க நான் நல்லா பண்ணனாங்க. அப்புறம் விக்ரம் வந்து நீங்கள் ரொம்ப சாஃப்டான பர்சன், உங்களோட காமெடி ஹியூமர்லாம் நல்லாயிருக்கு, ஆனால் ஒரு பிரச்சனைன்னு அதை ஒரு டாஸ்கில் வந்துச்சுன்னா உங்களோட ஸ்ட்ரென்த் உங்களுக்கு தெரிய மாட்டுது, அதனால தான் அந்த ஆதரவு விஷயத்தில் எதுவும் பிரச்சனையாச்சு, அதனால் பி கேர்ஃபுல் அப்படின்னாங்க. அரோரா வந்து சர்ப்ரைஸ் அவங்களுக்கு, அதாவது எந்த பாயிண்ட்டை எப்படி வந்து பேசணும், எங்கே வீக்கெண்டில் பேசினா நல்லா இருக்குமா இல்லை வீக்லியே பேசினா நல்லா இருக்குமான்ற விஷயங்கள் எல்லாமே தெரியுதுமா, நீ செம்ம கிளவருன்னாங்க. திவ்யாவுக்கு வந்து என்ன சொன்னாங்க, உங்களுடைய ஹேருக்கு நான் ஃபேன்மா, அதுவும் நீங்கள் பவுண்டரி செட் பண்ணுறீங்களா ஆண் பெண் எல்லாருக்குமே, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா நாங்கள் இம்மா கேமில் அது தெரியலங்கன்ற மாதிரி விட்டாங்க. அடுத்தது வந்து கனிக்கு வந்து, கனி நீங்கள் சூப்பர் ஆசம் கனி, விஜயை நான் பார்த்துருக்கேன், ஆனால் விஜயை விட கால்குலேட்டடான ஒரு கைண்டான பர்சன், நீங்கள் கேமில் தெறிக்க விடுங்கன்ட்டாங்க. ரைட்ரா. அப்புறம் பாருக்கு நான் அப்புறம் பேசுகிறேன்ட்டாங்க. அப்புறம் இவருக்கு வந்து கமருதீனுக்கு வந்துட்டு, கமருதீன் நீ நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுக்கணும் சரியா, யோசிக்காத தேவையில்லாமல். அதே மாதிரி உன்னோட வெல்விஷர்ஸ் கூட இருக்கிறவங்களோட விஷயங்கள் கம்மியாக இருந்துச்சுன்னா எல்லாமே கம்மியாக போயிடும் அப்படின்றாங்க. அப்படின்னா நான் கூட இருக்கிற வினோத்தை பற்றி இப்போ சொல்லிட்டாங்க, இப்போ மீதியாக இருக்கா விஜய் பார்வதி. ஸோ அதை மட்டும் நீ இருந்தோன்னா உனக்கு எல்லாமே கம்மியாக போயிடும், பார்த்து நடந்துக்க. ஆனால் உங்ககிட்ட வந்து ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் இருக்குது, அதை வந்து பார்த்துக்கோ. அதே மாதிரி டெசிஷன் எடுக்கிறதுல ஸ்ட்ராங்காக எடு அப்படின்னாங்க. வினோத்துக்கு வந்துட்டு அமித்துக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, கோல்டு ஃப்ரெண்டு அப்படின்ட்டாங்க. சாண்ட்ரா வந்து ஃபயரான கண்டஸ்டன்ட்டு, ஆனால் இப்போ வந்துட்டு சுத்தமாக இல்லை, அது கொஞ்சம் பாருங்கள் அப்படின்ட்டாங்க. அப்புறம் பார்வதிக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, பார்வதி அதுக்கப்புறம் ஏதோ பேச ஆரம்பித்தாங்க. இவர் வந்துட்டு வினோத் வந்து வேறு பாட்டு பாடலான்னாங்க. அப்போ பார்வதி சொன்னாங்க, பார்வை மறந்துட்டு பார்த்தியா அப்படின்னு. இல்லை அப்படின்னும் போது ஸ்ரீரஞ்சனி சொல்கிறாங்க, இல்லை அதுதான் நல்லது, பார்வை மறக்கிறது நல்லது அப்படின்ட்டாங்க வினோத்துக்கு. ஒரே எல்லோரும் சிரித்தாங்க. அப்புறம் பார்வதிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ கேமுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணலான்னு பண்ணுற பற்றியா, அதை முதல்ல வந்துட்டு எனக்கு பிடிக்காத கேரக்டர் அதுதான், பிடிச்ச கேரக்டர் அதுதான், அதை நீ வந்து பண்ணாத. ஏன்னா உனக்குன்னு ஒரு நேச்சர் இருக்குது, உனக்கு ஒரு கிரெடிட்டபிலிட்டி இருக்குது. என்ன ஒரு இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது, அந்த நேம் இருக்குது, அதெல்லாம் கெடுத்துக்காத அப்படின்னாங்க. எனக்கு உனக்கு ஆனால் பிடிச்சது பண்ணுற நீ, ஆனால் என்ன வேணாலும் பண்ணுறேன்னு சொல்கிறது வந்து பண்ணாத. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் அவங்க கூட்டி சொல்லிட்டாங்க, சும்மா இப்போ தான் இந்த லாங் ட்ரைவ் வந்து பேசிகிட்டே இருக்காதிங்க, அதெல்லாம் ஒரு ஜுஜிபி மட்டும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல சரிங்களா. எனக்கு பொசசிவ்லாம் கிடையாது, எனக்கு அதனால் வந்து பாதிப்பு கிடையாது, நான் பின்னாடி உட்காரணும் அவசியம் இல்லை, நீங்கள் மட்டும் கூட போங்கன்னு கூட நான் விட்டுருவேன். மறுபடியும் இதை வந்து தயவுசெய்து இழுக்காதீங்க, யார் விஜய் பருவ சொல்கிறாங்க, மறுபடியும் இழுக்காதீங்க, இழுத்தா நானே உங்கள் மேலே கேஸ் போடுவேன்ற மாதிரி சொல்லி அதை முடிச்சிட்டாங்க. அமித் வளர்ந்த குழந்தையா. ஸோ பயங்கரமாக வந்து அவங்களோட ரிவ்யூ வந்து சொல்லி முடித்தாங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, விஜய் பார்வை தவிர்த்து எல்லாருக்கும் நல்ல ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.